தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்போடும் 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்களும் டெல்லியிலிருந்து மாபெரும் விவசாய சங்க தலைவர்களும் கலந்து கொண்ட ஒரு எழுச்சி மாநாடாக விவசாயிகளுடைய இரண்டாவது எழுச்சி தமிழ்நாட்டிலே தொடங்கிவிட்டது என்பதை உணர்த்தும் வகையிலே நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டிலே விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசிய வங்கிகளிலே கூட்டுறவு வங்கிகளிலே அனைத்து வகையிலும் பெற்றக்கூடிய கடன்களை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு மானிய பொருட்கள் வேண்டாம், ஊழல் பொருட்கள் வேண்டாம், விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை வர வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசு உரமானியத்தை உரமாக வழங்குவதற்கு பதிலாக எங்களுக்கு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு 50,000 ரூபாயை உரமானியமாக வழங்க வேண்டும், எங்களது வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தும் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் போட்டி போட்டுக்கொண்டு என்னுடைய இனாம் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜீரோ வேலி செய்யறாங்க. 150 வருஷத்துக்கு மேல பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனாலும் நில உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இனாம் ஒழிப்பு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் எப்படி இனாம் நிலங்கள் உழுதவனுக்கு சொந்தமாச்சோ அதை போலவே தமிழ்நாட்டிலும் சொந்தமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கல்லுக்கான தடையை நீக்க கோரி வனவிலங்குகள் பிரச்சனை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி என 60க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல. எங்களுடைய அமைப்பும் அப்படிப்பட்டது கிடையாது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாது என்பதையும் அறிவித்திருக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசும் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். கோரிக்கை நிறைவேற்றலனா தேர்தல் நேரத்தில் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா இனி எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்கிற பெயர் பலகையும் இருக்கும், விவசாயிகள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த மாநாட்டின் செய்தியாக அறைகூவலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்பது மரம் ஏறுபவர்களுக்கான ஒரு உரிமம். அது ஒரு அமைப்பு சாரா நல வாரியத்திலே பதிவு செய்ய கொடுத்துக்கூடிய ஒரு அடையாள அட்டை. அதுல எல்லா தொழிலும் வகைப்படுத்துறாங்க. 17 ஏக்கருக்கும் மரம் ஏறோம் இல்லையா, நொங்கு சாப்பிட்றதுக்கு மரம் ஏறோம் இல்லையா, ஆனா கல்லுக்கு ஏறா தானே பிடிக்கிறாங்க. கல்லுக்கான அனுமதி கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு. தமிழ்நாடு அரசு அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். மத்திய அரசு கொடுத்தக்கூடிய அந்த அமைப்பு சாரா நலவாரியத்தில் கொடுத்த அடையாள அட்டைக்கும் கல் உரிமைக்கும் விடுதலைக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றால் இவர்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதுல மாற்றமே இல்லை. நாங்க எந்த கட்சிக்கு ஆதரவும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் செல்ல மாட்டோம். எங்க கோரிக்கை நிறைவேற்றல உங்களுக்கு ஓட்டு கிடையாது. நாங்க தெளிவா இருக்கோம். ஊர் ஊரா போய் கிராமமா போய் விவசாயிகள் வாக்கு வங்கி உருவாக்க போறோம். எல்லா கட்சிக்கும் ஊருக்கு வாக்கு வங்கி உருவாக்கி இருக்காங்கல்ல, உருவாக்குறதுனால தான் எங்களுக்கு அவ்வளவு வாக்கு இருக்கு, இவ்வளவு வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் விவசாயிகளுடைய வாக்கு வங்கியை விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக உருவாக்க போறோம். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் உலகம் பூரா இருக்கிற கல் தமிழ்நாட்டிலும் இருக்கும், தமிழ்நாட்டிலும் கல் இறக்கி குடிக்க முடியும். இந்தியா பூரா இனாம் நிலங்கள் மக்களுக்கு சொந்தமா இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியம் அபகரிப்பதை தடை செய்ய முடியும். ஆக தெலுங்கானாவில் ஏக்கருக்கு 15,000 உற்பத்தி மானியம் கொடுத்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது, உனக்கு மானிய பொருளை தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்களா. இது எல்லாவற்றைக்கும் தீர்வு காண்பதற்கு விவசாயிகள் வாக்கு வங்கியை உருவாக்குவோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாதவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். அந்த பரப்புரையை நாங்கள் தொடங்குவோம், தொடர்ச்சியாக செய்வோம் என்பதற்கான தொடக்க புள்ளிதான் இந்த மாநாடு என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு செய்தி எடுத்து எங்களை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற கடந்த 2017 எங்களுடைய உயர்மின் கோபுரம் போராட்டத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்று போராட்டத்தில் விவசாயிகளுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட மிக முக்கிய காரணமாக பங்காற்றிய ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அச்சு காட்சி ஊடகங்கள் அனைவருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.